அதிர்ச்சிகர செய்தி ஒன்று முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஓவேலியில் புலி தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வில்லியம். வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? உயிரிழந்த நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? ஆல்சோ அந்த புலி தாக்கி உயிரிழந்த நிலையில புலியை பிடிக்க அங்க வனத்துறையினர் தரப்பிலிருந்து எதுவும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் பாலகிருஷ்ணன் என்பவர் புலித்தாக்கி உயிரிழந்திருக்காரு. வனத்துறையும் காவல்துறையும் சம்பவத்துக்கு விரைந்து சென்று உடலை மீட்டு தற்பொழுது விசாரணை நடத்திட்டு வராங்க. குறிப்பா நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா சமீப நாட்களா யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள்ள வர்றதும் இதனால மனித விலங்கு மோதல் ஏற்படுவதும் தொடர்கதையாக உள்ளது. கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இந்த மனித விலங்கு மோதல் நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும்ன்றதுதான் இவங்க நீண்ட நாள் கோரிக்கையா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில ஓவேலி பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாலகிருஷ்ணன் என்பவர் நேற்று மத்தியானம் தோட்டத்துக்கு வீட்டுக்கு தண்ணி வேணும்ன்றத மோட்டர் திருப்பறதுக்காக வனப்பகுதி அருகே உள்ள ஒரு மின் மோட்டார் இயக்கிறதுக்காக போயிருக்காரு. அவர் நீண்ட நேரம் வீடு திரும்பல. இதனால உறவினர்கள் எல்லாம் நைட்டையும் அவங்க வரலன்றனால உடனடியா வனப்பகுதியில போய் தேடும்போது உடல் சிதைஞ்ச நிலையில அவரை உடலை கண்டெடுத்திருக்காங்க. உடனடியாக காவல்துறைக்கு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்ததுக்கு அப்புறம் இன்று காலை அங்க சம்பவத்துக்கு போன வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா, அது ஒரு வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தது முதற்கட்ட தகவலாக வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு புலி தாக்கி தான் உயிரிழந்திருக்குன்ற தகவல் தெரிவிச்சதுக்கு அப்புறம் உறவினர்கள் உடலை எடுக்க விடாம கொஞ்ச நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உடனடியாக காவல்துறை, வனத்துறை அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தற்பொழுது அவர் பாலகிருஷ்ணன் உடல் இப்போ கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து வந்திருக்கிறாங்க. நன்றி வில்லியம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.